பிடிஎஸ் நண்பர்களுக்கு வணக்கம் கைஸ். ஸோ ஒரு ஸ்பெஷல் டே வந்துட்டுருக்கு, ஸ்பெஷல் ஒகேஷன் வந்துட்டுருக்கு, ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ ஸ்பெஷல் பர்சனல்லாம் எப்படி அப்படின்னு சொல்கிற மாதிரி பிடிஎஸ் நிறையா பேர் நம்ம மிஸ் பண்ணாலும் அந்த மிஸ்ஸிங்கை தடுக்கிறதுக்கும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை ஃபில் பண்ணுறதுக்கும் டூ கோல்டன் ஜெம்ஸ் தான் ஜின் அண்ட் ஜேஹோப். ஸோ அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணான்னு கேட்டிங்கன்னா, மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா, கிறிஸ்மஸ் வந்துட்டு இருக்கு, நாளைக்கு தான் வருகிறது. ஸோ சந்தோஷமாக கொண்டாடுங்க. அண்ட் உங்களுக்கும் நான் விஷ் பண்ணுறேன். அதே மாதிரி தான் ஜின்னும் ஜேஹோப்பும் உங்களுக்கும் விஷ் பண்ணுற வகையில் ஒரு லைவ் வந்திருந்தாங்க. அந்த லைவில் எக்கச்சக்கமான விஷயங்களை பேசினாங்க. க்யூட்டாகவும் இருந்துச்சு, ஸ்வீட்டாகவும் இருந்துச்சு, ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. அண்ட் கிறிஸ்மஸ்க்கு ஒரு நல்ல தொடக்கமாக வந்துச்சு. ஸோ அப்படி என்னென்ன பேசினான்னு வாங்க தமிழில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த லைவ் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா, மிஸ் பண்ணிட்டீங்களா இல்லையா, எல்லோரும் என்னென்ன நினைக்கிறீங்க கிறிஸ்மஸை பற்றி, அண்டு கிறிஸ்மஸ் கிஃப்ட்லாம் கிடச்சிச்சா? எனக்கு கிடைக்கல. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளும் பேசலாம். அதுக்கு முன்னாடி இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் எல்லா பதிலையும் சொல்லுங்கள். அண்ட் ஸ்வீட்டான மக்கள் நீங்களும் லவ் ஷேர் பண்ணணும் அண்ட் கிஃப்ட்டை ஷேர் பண்ணிச்சுன்னா மறக்காமல் லைக் அழுத்திக்கோங்க. ஸோ நடந்தது என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு அற்புதமான லைவ், ஒரு ஃபென்டாஸ்டிக்கான லைவ். ஏன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் மூமெண்ட், ஹாப்பி மூமெண்ட் எல்லாமே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கப்போ நம்ம பிடிஎஸ் ஆர்மி செலிப்ரேட் பண்ணாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, பிடிஎஸில் இப்போ இருக்க 2 பர்சன்ஸ் வெளில இருக்காங்க. ஆல்ரெடி ஜங்குக்கு சொல்லவே வேணாம், அவர் தனியாக ஸ்பெஷல் கொடுத்துட்டு போயிட்டார். அதையும் தாண்டி நான் கிறிஸ்மஸ்க்கு உனக்கு வாழ்த்தோட ஸ்பெஷல் சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜின்னும் ஜேஹோப்பும் லைவ் வராங்க. வந்ததுக்கப்புறம் சொல்ல வேணும். ஸோ அவ்வளோ க்யூட்டாக பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டுக்கிட்டு, கேப்லாம் போட்டுக்கிட்டு, அந்த கிறிஸ்மஸ் செட்டல் அண்ட் ஜூஸஸ்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ரியல் கிறிஸ்மஸ் சாண்டா கிளாஸ் கிஃப்ட் கொடுத்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த ஃபார்ம்லேயே வந்தாங்க. அவ்வளோ லவ்லியாக இருந்துச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் எப்படி அவங்க லவ்லி வெல்கம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே மாதிரி லவ்லியாக வெல்கம் பண்ணிட்டு கிறிஸ்மஸ்க்கு ஸ்பெஷலாக வந்திருக்கோம், உங்களுக்கு விஷ் பண்ணிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நிறையாவே பேச வந்திருக்கோம் அப்படி தான் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஜின்னு தான் அவரோட ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணுவார். என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பிடிஎஸ் ரன் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஜின்னோட எபிசோடு வருது. ஸோ மறக்காமல் பார்த்துருங்க, என்ஜாய் பண்ணுங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவார். அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படியே டிஸ்கஷன் எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா இதே டைம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம நிறைய கிஃப்ட் ஷேர் பண்ணிக்கிட்டோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எனக்கு கொடுத்த அந்த காஸ்ட்லியான டாய்லெட் ப்ரஷ்ஷாக இருக்கட்டும் சரி, இல்லை அவர் கொடுத்த பீஃப் ஸ்டோக்காக இருக்கட்டும் சரி, இல்லை கப்ஸாக இருக்கட்டும் சரி, இது மாதிரி ஃபன்னியாக பேசிகிட்டு இருப்பாங்க. பட் ஜின் நான் அப்படிலாம் கொடுத்தேன், எனக்குலாம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபன்னியாக கொடுக்காத மாதிரி சொல்லுவார். ஏன்னா கொடுத்த கிஃப்ட் அப்படி எத்தனை பேருக்கு தெரியாதுன்னு சொல்லுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, வர பார்த்தீங்கன்னா நான் ஜின்ன என்ன சொல்லுவார், நான் மிரரில் பார்க்குறப்ப வயசாகிட்டு போகிற மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி ஓல்டாக ஆகிட்டு போயிட்டுருக்கேன், இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு மன வருத்தமாக இருக்குப்பா, வயசாக நினச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். உடனே ஜேஹோப் இல்லை நீங்கள் க்யூட்டாக தான் இருக்கீங்க, இன்னமும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க, சூப்பராக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் என்ன கேட்பார்னா, எப்பா ஜேஹோப் நீ ரைட்டு ஃபோனை எடுக்க மாட்டேங்கிற, என்ன கதையாக இருக்குது, ஃபோன் அடித்தா பிஸின்னு வருது, ஏதாச்சும் சம்பவம் நடக்குதா அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்பார். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவான், இல்லை நீங்கள் ஃபோன் அடித்து நான் எடுக்காமல் இருப்பேனா, நீங்கள் எப்போ அடித்தாலும் என் ஃபோன் ரெடி தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அப்போ தான் ஒரு ஃபேன் என்ன கேட்பாங்கன்னா, உங்கள் டேடெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கப்போ, எங்கள் 2 பேரும் டேடும் சூப்பராக இருக்காங்க, நல்லா இருக்காங்க, நல்லா ரிகவரியாக இருக்காங்க, குட்டாக இருக்காங்க, உங்கள் அப்பா எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு க்யூட் மூமெண்ட்டாக இருக்கும், ஒரு ட்ரூ ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் அங்கே காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ சூப்பர் மூமெண்ட்டாக இருக்கும் அதெல்லாம். அப்புறம் நான் ஜின்னு என்ன சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக என்னோட ஹாப்பிங்கிற ஆல்பம் வந்துச்சு, கண்டிப்பாக உங்களை எப்படி ஹாப்பி கிறிஸ்மஸுக்கு சந்தோஷம் கிடைக்குதோ அதேமாதிரி என் ஆல்பம் உங்களுக்கு சந்தோஷம் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஜேஹோப் கண்டிப்பாக எப்படி பிடிக்காமல் இருக்கும், ஆர்மிஸ்க்கு பிடிக்காமல் இருக்குமா, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னு கேட்குறப்ப அவர் சொல்லுவார், நீ ஆர்மி ஆடா தம்பி அப்படிம்பாரு. இல்லை நான் ஆர்மி கிடையாது, நான் ரொம்ப ஆர்மி, குட் ஆர்மி, அதை தாண்டி உங்களுக்கு ரொம்ப குட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவார். உடனே ஜின் அதை உங்களுக்கு மாதிரி நான் சொல்லுவேன், நீ என்னோட ஃப்ரெண்டு இல்லை, சேம் ஏஜில் இருந்தால் தான் ஃப்ரெண்டு, நீ சின்ன பையன், ஸோ நீ எனக்கு தம்பி அப்படின்னு சொல்கிறப்ப, என்னங்க நீங்கள் அண்ணன் மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபன்னி டாக் நடக்கும். அது ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். ஸோ அதை எத்தனை பேர் பார்த்தீங்க இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி பேசிகிட்டு இருக்கப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டாக்ஸ்லாம் போயிட்டுருக்கும். இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி லைவை முடிப்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இப்படிலாம் லைவ் விட்டிங்கன்னா நல்லா பேசிகிட்டே இருப்பேன், எவ்வளோ நேரம் நான் பேசுவேன், ஆர்மியோட பேசுக்கு என்ன காதலோ காதல், லவ்வோ லவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி 10 மணி நேரம் விட்டு நான் பேசிகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்ல ஜேஹோப் நான் கூட பேசிகிட்டு இருப்பேன்னு உடனே என் மனசில் திறந்து காட்டவா அப்படின்னு சொல்கிற மாதிரி பேசுவாங்க. உடனே ஜின் என்ன சொல்வார், இது நான் பார்க்குறேன் உங்கள் மனசில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபன்னான நாட்டியான் டாக் அப்படியும் போகும். ஸோ அதெல்லாம் லாஸ்ட்டில் நடந்திருக்கும். லாஸ்ட்டாக எப்படி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறப்ப நம்ம மெரி கிறிஸ்மஸ் சொல்லி முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் அண்ட் ஜின்னும் சேர்ந்து மெரி கிறிஸ்மஸ்னு விஷ் பண்ணிட்டு அந்த க்யூட்டான ஸ்வீட்டான லைவை ஒரு 45 மினிட்ஸ் லைவ் அமேசிங்காக முடிச்சிருப்பாங்க. எத்தனை பேர் அந்த லைவை பார்த்தீங்க இல்லையா? அண்ட் உங்கள் கிறிஸ்மஸ் பிளான்ஸ்லாம் என்ன, இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஸ்பெஷலாக தான் போகும் நம்புகிறேன். ஸோ அடுத்த பிளான் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் அதேமாதிரி யாரோட லைவுக்கும் வெயிட் பண்ணிட்டீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள் சொல்லிட்டு ஹாவ் அ ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடைபெறுவது தான். ஜெய் லவ் யூ ஆல், டாட்டா, பை பாய்.